ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸு, அது லைனிங் ப்ளவுஸு ஃபுல்லாக எப்படி தைக்கிறதுங்கிறத பொறுமையாக நிதானமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சிக்கலாம். இப்போது ப்ளவுஸோட பெல்ட் பீஸை நான் தைக்கிறேன். பட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ப்ளவுஸோட ஹூக் பட்டி, அந்த பட்டி பீஸ் வரும், ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பட்டி எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். 2 பீஸாக எனக்கு கிடச்சிச்சு லைனிங் கிளாத்லேயே. அதனால் 2 பீஸ் எடுத்து ப்ளவுஸோட ப்ளவுஸ் கிளாத்தையும் எடுத்து 3 பீஸ் நம்ம தைச்சிட்டு அடித்து பரட்டுறோம் பாருங்கள். பரட்டிட்டு அதில் ஒரு ப்ரெஸ் தையல் போடணும். ப்ரெஸ் தையல் போட்டு அதை சுற்றி நம்ம ஒரு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சைடு பெல்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு நமக்கு தெரியறதுக்காக ஒரு மார்க் போட்டு அதில் நான் எல்லுன்னு போடுறேன் பாருங்கள். இது பெல்ட் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் வர்றது. அதே மாதிரி இந்த பக்கம் பட்டியும் நம்ம தைச்சிக்கிறோம். தைச்சி அதே மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு தையலும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதையும் அதே மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணி விடுறோம் பாருங்கள். கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரைட் சைடு பட்டியும் நமக்கு ரெடி ஆயிரும். அதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எழுதி காட்டிடுவேன் பாருங்கள். இது ரைட் சைடில் வரணும், ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்படி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்டே வராது, எது எந்த சைடு வர்றது அப்படிங்கிறது வராது. அவ்வளோதான். இப்போ பெல்ட் பட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்கு தைக்கிறேன். பேக்கில் இது அடிச்சுலாம் பரட்டலை. நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நெக் தைப்போமோ அதே மாதிரி தான் நெக் தைக்க போகிறேன். அதனால் அப்படியே அட்டாச்மெண்ட்டு தான் பண்ணுறோம் லைனிங்கை. பாருங்கள், இது இடுப்பு பக்கத்தில் ஒரு பட்டி வரும் இல்லையா, 1.5 இன்ச் பட்டி போடுவோம்ல நார்மல் ப்ளவுஸில், அந்த பட்டி. இப்போ லைனிங் கிளாத்தை மடிச்சுக்கிட்டேன். லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு சாரீ கிளாத்தை மடித்து நம்ம அப்படியே ஒரு இன்ச்சுக்கு தையல் மடித்து 1 அல்லது 1.25 இன்ச் வைக்கலாம். 1.25 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த டெய்லரிங் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக நமக்கு வேணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம டெய்லரிங்கை ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். நார்மலாக நம்மளுக்கு பேசிக்காக ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது இதை பார்த்தே நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் அழகாக தைச்சிடலாம் பாருங்கள். நெக் சைடு அதே ரவுண்டை கரெக்ட் பண்ணி அப்படி வச்சு தான் ஒரு தையல் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சி தைக்கிறதுக்கு சங்கடமாக ஒரு மாதிரி நழுவுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்ம பிரிக்கிற ஊசி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு ஷோல்டர் சைட்லேயும் சென்டர்லேயும் குத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆகிட்டோன்னா நமக்கு அது தேவை இருக்காது. நம்மளே பிடிச்சிட்டு நல்லா தைச்சிருவோம். பாருங்கள், இப்போ பேக் தைச்சாச்சு. இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் சாரீ கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிதானமாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நெக் சைடு அக்கிள் சைட்லலாம் சிசர் உள்ளே போயிடக்கூடாது. கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த தையல் மிஷினில் நம்ம உட்காந்துட்டோன்னா நம்ம கவனம் ஃபுல்லும் நம்ம தைக்கிறதுலையும் கட் பண்ணுறதுலையும் தான் இருக்கணும். வேறு எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ பேக் முடிஞ்சு. இப்போ டாட் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டு 3 இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான் 3 இன்ச் பிடிச்சா போதும். இது 3.5 இன்ச் வைப்பேன் நான். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு டாட் பிடிக்கிறேன் பாருங்கள். டாட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டாட் ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சி இப்படி வந்துடணும். அவ்வளோதான், டாட் முடிஞ்சிச்சு. பேக்கில் இன்னொரு டாட்டு அதே மாதிரியே பிடிச்சிருவேன் பாருங்கள்.
இப்போ இந்த டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கிறது எதுக்குன்னா, நம்ம கிப்போட அந்த சைடில் அந்த இது வந்து நமக்கு அந்த ஒடுக்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாட் பிடிச்சோன்னா ப்ளவுஸ் வந்து பின்னாடி நமக்கு தூக்காது. அதுக்காக தான் இந்த டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம். இப்போ பேக் முடிஞ்சிச்சு. பேக் முடிஞ்ச உடனே அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பிடிக்கிற சைடை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஹிப்பில் எந்த இடத்துல நமக்கு பிடிக்கணும் அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு வச்சுக்கிறோம். பாருங்கள், இதான் நம்ம வந்து பிடிக்கிற அளவு. இப்படி செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்பப்போ அளவு ப்ளவுஸை நம்ம கையில் எடுக்க வேண்டியது இருக்காது. இப்போ பெல்ட் முடிஞ்சிருச்சு, பேக் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து போடுறேன் பாருங்கள். அதையும் இதே மாதிரியே லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி மாற்றி வரும். அதையும் நம்ம பார்த்து தைச்சிக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், நெக் சைடு வரும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும். கிளாத் வந்து நமக்கு நகலாமல் இருக்கணும்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஊசி வச்சு நீங்கள் அதை இது பண்ணி வச்சுக்கோங்க, ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு முடிஞ்சு நம்ம அளவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் பிடிப்போம் இல்லையா, டாட்டுக்குரிய அந்த 3 டாட்டு ஃப்ரண்ட்டில் அதை பிடிக்கணும். இது லைனிங்கில் கொஞ்சம் கிளாத் பத்தாதனால நாங்கள் வந்து கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு குட்டி ஜாயிண்ட்டும் போடணும். அது எப்படி போடணுங்கிறதும் இதிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்கள், இப்போ டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி 3 சைடு டாட்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ டாட் பிடிக்கிறேன் பாருங்கள். 2.5 இன்ச்சு டாட்டுக்கு அகலம், உயரம் வந்து 2.5 or 3 இன்ச்சு இருந்தால் போதும். அதே மாதிரி இது அக்கிள் சைடு டாட்டு, பூக்குப்பட்டி சைடு டாட்டு அது குட்டியாக வரும் நமக்கு. அதையும் பிடிச்சிக்கணும். ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக் சைடையும் அதே மாதிரி தான் தைக்கணும். இதுலேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ப்ளவுஸ் பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது. லைனிங் பீஸில் வந்து அது பத்தலை, அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜாயிண்ட் வந்து ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். அது எப்படி அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதை கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த இடத்துல நம்ம இந்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அது ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கையும் அதையும் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடணும். நெக் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி. பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாயிண்ட் எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். ஒரு குட்டி கிளாத், சாரீ கிளாத்தாக இருந்தாலும் ஓகே, இல்லை லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் ஓகே, எடுத்து நம்ம வச்சுக்கணும். ஒரு குட்டி ஜாயிண்ட்டாக போடணும். அப்படியே அதில் ஒரு ப்ரெஸ் தையல் மட்டும் போட்டு விட்டுறணும். போட்டு விட்டு நம்ம சேம் அளவு பேக்கில் இருக்குல்ல அதோட அளவு அப்படியே நம்ம கட் பண்ணிட்டோன்னா அதில் ஜாயிண்ட் போட்டதே தெரியாது. மேக்ஸிமம் அந்த ஜாயிண்ட் வந்து அக்குள்குள்ளே தான் போகும். நமக்கு மேக்ஸிமம் வெளியில் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஜாயிண்ட்டு. பாருங்கள், சாரீ கிளாத்தோடு போட்டாச்சு. இப்போ இதுலேயே அதே மாதிரியே டாட்டு, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பெரிய டாட்டு, அப்புறம் சைடில் 2 சைட்லேயும் அக்குள் சைட்லேயும் பூப்பட்டி சைட்லேயும் இருக்கிற டாட் பிடிக்கிறோம். இது வந்து அக்கிள் சைடு டாட்டையும் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். ஒரு லைனிங் ப்ளவுஸ் நம்ம தாராளமாக ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் தாராளமாக நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், டாட்லாம் பிடிச்சாச்சு. இப்போ பட்டியில் வந்து அதை பெல்ட்டோடு வந்து ஜாயின் பண்ணுறோம். பெல்ட் பட்டியோட இது லெஃப்ட் சைடில் பெல்ட் பட்டி ஜாயின் பண்ணும்போது நான் மார்க் பண்ணுற மாதிரி குட்டியாக அதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பட்டன் பட்டி தைக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக வரும் நமக்கு.
இந்த டாட் வருது இல்லையா, இந்த டாட்டை உள் பக்கமாக மடித்து விட்டுறணும். இந்த டாட்டையும் சேர்த்தே தைச்சோன்னா அது ஒரு மாதிரி ப்ளவுஸில் இழுக்கும் ஃப்ரண்ட்டில். அதனால் நான் எப்படி அதை மடித்து விட்டுக்கணும், கோன் மாதிரி நம்ம முக்கோணமாக அதை மடித்து விட்டுக்கணும். அது ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு உங்களுக்கு. இப்போ டாட்டு பெல்ட்டு தைச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ரெஸ் தையலும் போடுறேன் பாருங்கள். அது சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அது அந்த இடத்துல கேப் இல்லாமல் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒன்று போல் நம்ம கட் பண்ணிட்டோன்னா நமக்கு நேராக தெரியும், கொஞ்சம் பெண்டு இல்லாமல் வரும் அந்த இடம். இப்போ லெஃப்ட் சைட் ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இதுலேயும் அந்த டாட்டை வந்து நான் மடித்து விடுவேன் பாருங்கள். இது மாதிரி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தையலோடு சிக்காது நமக்கு. பாருங்கள், அந்த நம்ம கட் பண்ணதுனால அந்த பெண்டு இல்லாமல் வந்துடுச்சு. இதுலேயும் ஒரு ப்ரெஸ் தையல் போட்டு ஃப்ரண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் வர மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா அமையும். அவ்வளோதான். இந்த சாரீ கிளாத் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது. சாரீ கிளாத்தை நம்ம அயர்ன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அப்படி தெரியுது. இது ப்ளவுஸு, அதனால் அப்படி தெரியுது. இப்போ ஹூக் பட்டி தைக்கிறோம். ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடையும் ஒன்று போல் வச்சு நமக்கு அது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொக்கி தைப்போம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடு தான் நம்ம ரைட் சைடில் ரெண்டு ப்ளவுஸில் ரெண்டு பக்கமே மாற்றி மாற்றி வரும். இப்போ இதில் லெஃப்டில் நமக்கு ஹூக் பட்டி வருது, ரைட்டில் நம்ம வளையம் தைப்போம் இல்லையா அது வருது. பாருங்கள், தைச்சாச்சு. ஒரு ப்ரெஸ் தையல் போட்டு அதை உள்ளே மடித்து விட்டு ஃபுல்லாக இந்த ஹூக்கு வைக்கிற பட்டியை மட்டும் ஃபுல்லாக மடிச்சிடணும். 1 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு தையல் போட்டுக்கணும். பாருங்கள், அந்த டாட் எதுவும் உள்ளே போய் சிக்கிடக்கூடாது, ஃப்ரண்ட்டு கிளாத் சிக்கிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக தைக்கணும். முடிஞ்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒன் சைடு நமக்கு ஹூக்கு வைக்கிற பக்கம் பட்டி தைச்சாச்சு, ஹூக் பட்டி தைச்சாச்சு. இப்போ ஐ கட்டுறதுக்கு பதில் நம்ம வி தைப்போம் இல்லையா. பாருங்கள், லெஃப்ட் சைடு முடிஞ்சு. இப்போ வி தைக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு 2 இன்ச் அளவுக்கே கிளாத் எடுத்துக்கணும். வைக்கிறேன் பாருங்கள். வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் உள் பக்கமாக வச்சு போட்டுக்கணும். இதில் நம்ம இந்த பக்கம் தைக்கும்போது நம்ம உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கம் திருப்புவோம். அதாவது உள் பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்புவோம். பாருங்கள், திருப்பியாச்சு. இப்போ இதில் வி தைக்க போகிறோம். வி தைக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். 5 ஹூக் வைப்போம் இல்லையா, 5 ஹூக்குக்கு மார்க் நம்ம அதை பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், சென்ட்ரு, லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 2 பக்கமும் நடுவில் இதை நம்ம லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ வி தைக்கிறேன் பாருங்கள். வி தைக்கும்போது கொஞ்சம் நம்ம நிதானமாக தைக்கணும், ஸ்பீடாக தைக்க முடியாது. பாருங்கள், வி எப்படி தைக்கிறேன் பாருங்கள். வி ஷேப்கே தைக்கணும். அதை மிஷின் எடுத்து நம்ம நண்டுக்கால் தூக்கி அதை தைக்கணும். நெக்ஸ்ட்டு பக்கம் நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம தைச்ச ப்ளவுஸை நம்மளே போடுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஒரு லேடிஸும் டெய்லரிங்கை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ 4வது ஹூக் பட்டி வி தைக்கிறேன். முடிஞ்சு லாஸ்ட்டு வி தைச்சிட்டு அப்படியே நம்ம அதை இன்னொரு தையல் ப்ரெஸ் தையல் மாதிரி இன்னொரு தையல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ விட்டு. பாருங்கள், இன்னொரு ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். வி ஃபுல்லாக 1 2 5 வி தைச்சாச்சு.
இப்போ 2 ப்ளவுஸையும் வச்சு அதை செக் பண்ணிக்கிறோம். முடிஞ்சு ரெண்டுமே நமக்கு சரியாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. பேக் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அளவு எடுக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த இடத்துல அது நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இந்த மார்க்லாம் முடித்து வச்சிட்டோன்னா நமக்கு டைமிங் ரொம்ப இழுக்காது. லாஸ்ட்டில் போட்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்காது. பேக் ஏற்கனவே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டிட்டேன். இது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். கை வந்து நான் ரவுண்டாக வந்து இதில் வந்து நான் தைக்கலை. உங்களுக்கு எப்பயும் போல் நம்ம ஃபுல்லாக சுடிதார் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறேன். அதனால் ஷோல்டரை மட்டும் நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். 2 ஸ்டிச் போடணும். எப்பயுமே ஷோல்டர் ஜாயினில் வந்து 2 ஸ்டிச் போடணும். 2 ஸ்டிச் போட்டோன்னா தான் நம்ம ஷோல்டர் வந்து தையல் வந்து பிரியாது. கை ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, பெல்ட்டு ஜாயிண்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம 2 ஸ்டிச் போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணி ப்ளவுஸை எடுத்து வச்சாச்சு. இன்னும் கை வந்து நம்ம தைக்க போகிறோம். அடுத்து கை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது பட்டு சாரியோட ப்ளவுஸுன்னு. இங்கே பாருங்கள், கையில் பார்டர் வருது. கை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்காக மார்க் தெரிகிறதுக்காண்டி நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். லைனிங் பீஸையும் கையும் எடுத்து அப்படி இதை அடித்து தான் திருப்ப போகிறோம். இதில் வேறு எதுவும் லேஸ் கீஸ் எதுவுமே வேணான்ட்டாங்க. அதனால் இதில் அப்படியே பார்டர் வச்சு சிம்பிளாக தான் ஒரு லைனிங் ப்ளவுஸு தைக்க போகிறோம். கை அதே மாதிரி தான் அரேஞ்ச் மட்டும் பிடிச்சி அப்படியே அடித்து பரட்டி ஒரு ப்ரெஸ் தையல் மட்டும் போட போகிறோம். இப்போ ஒரு சைடு கை தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு கையே அதையும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். நமக்கு வந்து டைம் மிச்சமாகும். இப்போ இன்னொரு கை, இந்த கையும் அதே மாதிரி அரேஞ்ச் பிடிச்சி மடித்து அடித்து பரட்டி ஒரு ஸ்டிச் போடுறோம். இந்த பட்டு சாரி ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது ஒரே ஒரு நமக்கு டைம் மிச்சமாகிறதுக்கு என்ன ஒன்றுனா, சாரியில் ப்ளவுஸோட கை வந்து நம்ம வந்து ஹெம்மிங் போட வேண்டியது இருக்காது. முடிச்சாச்சு. லைனிங் அட்டாச் பண்ணுற பாருங்க. லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஒரு கை முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு கையை கட் பண்ணி எடுத்துடுறோம் பாருங்கள். கையிலையும் இதே மாதிரி லைனிங் பீஸில் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஜாயிண்ட்லாம் வரல. சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கை தைச்சாச்சு. இன்னொரு கையும் அதே மாதிரி மேலே வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இது வேறு வேறு கலர் அப்படின்னா நம்ம கொஞ்சம் த்ரெட்டு மாற்ற வேண்டியது இருக்கும். இது ஒரே கலருங்கிறதுனால த்ரெட்டு நமக்கு மாற்ற வேண்டியது இல்லை. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸோட இந்த கையும் நம்ம அடித்தாச்சு. அடித்து கட் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிதானமாக பண்ணணும். அந்த 2 சைடு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, அது 2 பக்கமும் நம்ம கரெக்டாக வரணும். அதில் எல்லாருக்குமே டவுட் வரும். நம்ம இந்த 2 சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவோம். அதனால் எப்பயுமே தைக்கும்போதே ரைட்டு லெஃப்ட்டுன்னு நம்ம லைனிங்லேயே அதை மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம தைக்கும்போது நமக்கு 2 சைடும் ஒரே மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்போ இது லெஃப்ட் சைடு கை, ரைட் சைடு கை. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு கையை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். சென்டரை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தாலும் நம்ம விட்டுறலாம், பத்தலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் எப்போயுமே சென்ட்ரு ஷோல்டரில் தான் ஃபஸ்ட்டு சென்டரை தான் நம்ம வந்து எப்போயுமே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி கை 2 ஸ்டிச் எப்போயுமே ஜாயின் பண்ணிடணும். த்ரெட்டு வந்து கட் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் த்ரெட்டு மாட்டிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட அளவை எடுத்துக்கிறேன். அளவு அக்குள் சைடு அளவு 2ஐயும் மார்க் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுலேயே அப்படியே தையல் போட்டுற வேண்டியதான். நான் சொன்னேன் இல்லையா முதல்ல உங்களுக்கு, இது வந்து நமக்கு அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்காதுன்னு. இல்லைன்னா நம்ம இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
அதனால தான் நான் எப்போயுமே பேக் ஃபினிஷ் பண்ணோடனே மார்க் பண்ணி வச்சுருவேன், ஃப்ரண்ட் ஃபினிஷ் பண்ணாலும் மார்க் பண்ணி வச்சுருவேன். இது வந்து நமக்கு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சைடு எப்போயுமே 3 தையல் போடுவோம் ப்ளவுஸுக்கு, 3 அல்லது 4 போடலாம். 3 ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு ஸ்டிச்சுக்கும் இடையில கேப் வந்து 1/2 இன்ச் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் இதாக இருக்குது பிரித்து விடணும் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். 3 ஸ்டிச்சுக்குமே நடுவில் 1/2 இன்ச் கேப் இருக்கணும். இப்போ 3 ஸ்டிச்சும் போட்டாச்சு, ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு தைக்கிறோம் பாருங்கள். அங்கங்கே இருக்கிற நூலை அப்பயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீ பாருங்கள், கை ஜாயிண்ட்டு அக்குள் டு அக்குள் ஜாயின்ட்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. ப்ளவுஸோட ஒரு சைடு கை வந்து நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிடுது. இப்போ இன்னொரு சைடு கை அதையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸை வச்சே தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ரைட் சைடு கொஞ்சம் லூஸாக இருக்கும், லெஃப்ட் சைடு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். ரைட் சைடு நம்ம பிடிக்கும்போது ரைட் சைடு கையை வச்சு அளவெடுக்கணும், லெஃப்ட் சைடு பிடிக்கும்போது லெஃப்ட் சைடு கை வச்சு அளவெடுக்கணும். பாருங்கள், மார்க் பண்ணது மேலேயே இந்த ஸ்டிச்சும் போட்டாச்சு, ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இதுலேயும் இந்த சைடும் அதே மாதிரி 3 ஸ்டிச்சு, 1/2 இன்ச் கேப் விட்டு விட்டு 3 தையல் நம்ம பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம பழகிட்டோன்னா நமக்கு ஈஸி. எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியாத வரைக்கும் அது கஷ்டமாக இருக்கும், தெரிஞ்சிடுச்சுன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ தானே அந்த வேலை அப்படின்னு இருக்கும். பாருங்கள், 2 சைடு கையும் நம்ம முடிச்சாச்சு. இதுலேயும் அக்குள் ஜாயிண்ட்டு எல்லாமே நமக்கு சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அக்குள் ஜாயிண்ட் கரெக்டாக இருக்குது, சைடு ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது, நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கிட்டே வந்துடுச்சு. நெக் மட்டும் தைச்சோன்னா அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். நான் லைனிங் கிளாத்லேயே கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். சாரீ கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சரியாக வராது. அதனால் நான் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். கிராஸ் பீஸ் எப்போயுமே 1 இன்ச்சுக்கு நமக்கு வேணும். அது ஜாயின் போட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கிடச்சதுனால ஜாயின் போடவும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் நமக்கு நெக்கு தைக்கும்போது ஜாயின் போட கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சு அதை பார்த்துக்குறோம். இப்போ நெக்கில் வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல். நெக்கு எப்போயுமே தைக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே மைனூட்டாக தைக்கணும். ஏன்னா ஒரு ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங்கே அந்த நெக்கில் தான் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. நெக் நம்ம அழகாக தைச்சோன்னா தான் அந்த ரவுண்டு அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே வரும். ப்ளவுஸ்க்கு ரொம்ப முக்கியமானது அதோட நெக்கு தான். அந்த நெக்லைன் மட்டும் நமக்கு சரியாக வரலை அப்படின்னா அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து சரி இருக்காது. பாருங்கள், 1/4 இன்ச்சு பிடிக்கிறேன் ஷோல்டர்கிட்ட. ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்டு வரும்போது லைட்டாக நம்ம கிராஸ் பீஸை லைட்டாக கொஞ்சம் கொடுத்து தைக்கணும். பாருங்கள், அந்த ரவுண்டுக்கிட்ட வரும்போது மட்டும் இழுக்கவே கூடாது. இழுத்துட்டோன்னா அந்த இடம் வந்து நமக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ரைட் சைடு வருது. அவ்வளோதான், நம்ம கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி ஒரு 2ஆக மடித்து ஒரு ப்ரெஸ் தையல். நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைப்போம் அதே தான் இது. 2ஆக மடிச்சுட்டு அதில் ஒரு ஸ்டிச் போடுறோம். கீழே வந்து பிசுறு தெரிய தான் தெரியும். அதை வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ப்ரெஸ் தையல் போட போகிறோம். இதில் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஹெம்மிங் கிடையாது, தையலே போடுறோம். இப்போ மேக்ஸிமம் யாரும் ஹெம்மிங் போட்டு தைக்கிறது இல்லை, டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுடுறாங்க. இன்னொன்று ஹெம்மிங் போட்டோன்னா ஒரு இது என்னென்னா ஃபினிஷிங் இருக்கும், பட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு வந்து சீக்கிரம் பிரிஞ்சிட்டு வந்துடும். இந்த ஸ்டிச் போடுறதுனால நெக் வந்து ஃபினிஷிங் அப்படியே நமக்கு பிரியாமல் செய்யாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிச் போடுறேன் ஓரத்தில். கொஞ்சம் பார்த்து பார்த்து போடணும், கொஞ்சம் நிதானமாகவும் போடணும்.
இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இன்னொரு ஸ்டிச் போட்டோம்னா அது 2 ஸ்டிச் நல்லா நெக்லைன் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. எண்டு வரும்போது நல்லா கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இன்னொரு தையல் போடுறேன் பாருங்கள். 2 தையல் போடும்போது 2வது தையல் தான் ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா கீழே இருக்கிற அந்த பீஸும் இதுவும் நமக்கு வந்து ஒரே மாதிரி வரணும். ஏன்னா இதில் மட்டும் தையல் விழுத்து அதில் தையல் விழுகாமல் இருந்துடக்கூடாது. அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பிசுறுலாம் இருக்கிறத அப்பப்போ கட் பண்ணிட்டோன்னா தான் நமக்கு அது வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்கள், இப்படி தான் போடணும். நீங்கள் பார்த்து மெதுவாக ஒன்று போல் போடணும். ஏன் நான் மேலேயே ஃப்ரண்ட் சைட்லேயே வச்சு தைக்கிறேன்னா இதுதான் வந்து நமக்கு வெளிப்பக்கமாக நல்லா தெரிகிறது. இதில் தான் நமக்கு 2 தையலும் விலகாமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ கீழே இருக்கிற அந்த கிளாத்து நெக்கு முடிச்சிருச்சு நமக்கு அழகாக. இப்போ ஒரு ப்ளவுஸை நம்ம 20 நிமிஷத்தில் முடித்தாச்சு. லைனிங் ப்ளவுஸ் 20 to 25 நிமிஷத்தில் தாராளமாக தைச்சிடலாம். நம்ம இன்னும் ஸ்பீடாகவே தைச்சிடலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதில் தைச்சிருக்கேன். கை பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு. இன்னும் 5 ஹூக் மட்டும் வச்சோன்னா இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள், லைனிங் ப்ளவுஸ் இப்போ 20 மினிட்ஸில் நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் ரிப்ளை அனுப்புகிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.